வணக்கம். சலாம் மலேசியா மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. ஃப்ளோட்டிலா சுமுட் மாந்தநேய உதவி கப்பலில் பயணம் செய்த மலேசியர் 10 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பயணத்தை தொடர்வதில் சிக்கலை எதிர்நோக்கியிருந்தவருக்கு உதவிக்கரம் நீட்டியது துருக்கி. அடிப்படை மருத்துவ சேவை பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படாது. குறைகளின்றி நலவியல் கட்டமைப்பு பேணப்படும் என உறுதி வழங்கியது சுகாதார அமைச்சு. தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது ரிங்கேட். ஆசிய நாணயங்களின் செயல்திறனில் மலேசியா முதலிடத்தை வகிக்கிறது. 61 கத்திக்குத்துக்கு ஆளாகி கிளந்தான் கத்திரேவில் உள்ள மகளிர் கல்லூரி மாணவி கொடூர கொலை. புலனாய்வுக்கு உதவ 10 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் அளித்தது போலீஸ். தென்கிழக்காசிய வட்டாரத்தில் மலேசியாவை முக்கிய வர்த்தக பங்காளியாக அங்கீகரித்தது ஆஸ்திரியா. வர்த்தக வியூக தளமாக விளங்கும் மலேசியாவின் ஆற்றலை அது பாராட்டியது. தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டியில் ஒரு முடிவுக்கு வந்தது மலேசியாவின் போராட்டம். போட்டியை வெற்றியுடன் தொடங்கிய தேசிய வீரர்கள் ஆட்டபாணியை தக்க வைத்துக் கொள்ள தவறினர். செய்திகள் இனி விரிவாக. ஃப்ளோட்டிலா சுமுட் மாந்தநேய உதவி கப்பலிலிருந்து மீட்கப்பட்டு துருக்கிக்கு அனுப்பப்பட்ட மலேசியர் 10 பேர் உள்ளிட்ட ஆர்வலர் 59 பேர் இஸ்தான்புல் வானூர்தி நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினர். துருக்கி வெளியுறவு அமைச்சு அதனை தெரிவித்துள்ளது. மலேசியர் மீட்கப்பட்டதை சுமுட் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ சனி அரபி அப்துல் அலீம் அரபி உறுதிப்படுத்தினார். அதே கப்பலில் பயணம் செய்த துருக்கி நாட்டவரை அழைத்துச் செல்ல வந்த விமானத்தில் பயணம் மேற்கொள்ள துருக்கிய அரசு வழங்கிய அழைப்பை விடுவிக்கப்பட்ட மலேசியர் 10 பேரும் ஏற்றதாக டத்தோ சனி விளக்கினார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த மாந்தநேய ஆர்வலர் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டதாக சுமுட் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையம் தகவல் பெற்றதை அவர் உறுதிப்படுத்தினார். வசதியற்ற சூழலில் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். மேலும் அவர்களில் சிலர் காயங்களுக்கும் இலக்காகியுள்ளதாக டத்தோ சனி தெரிவித்தார். மீட்கப்பட்ட மலேசியர் 10 பேரும் சுமுட் ஃப்ளோட்டிலா மாந்தநேய கப்பலில் பயணத்தை தொடர்வரா, தாயகம் திரும்புவரா என்பது அவரவர் உடல்நிலை, நடப்பு சூழல் ஆகியவற்றை பொறுத்தே முடிவு செய்யப்படும் என அவர் மேலும் விளக்கினார். மக்களுக்கான அடிப்படை சுகாதார சேவை வசதிகள் தொடர்ந்து பராமரிக்கப்படும். அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு சீராய்வு செய்யப்படும் என நிதி அமைச்சு அறிவித்திருந்தாலும் அடிப்படை மருத்துவ சேவை பராமரிப்புக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். மக்களுக்கான மருத்துவ சேவைகளில் நாம் என்றுமே விட்டுக் கொடுக்கும் மனப்போக்கை கடைபிடிக்கக்கூடாது என அமைச்சர் கூறினார். சிறந்த மருத்துவ சேவைகளை இலவசமாக நாடு இதுவரையில் வழங்கி வந்தது. அதில் எந்தவொரு குறையும் இன்றி சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படுவதை சுகாதார அமைச்சு உறுதி செய்யும். முடிந்த மட்டும் சுகாதார அமைச்சுக்கான ஒதுக்கீடுகளில் பிடித்தம் செய்ய வேண்டாம் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கேட்டுக் கொண்டார். மக்களுக்கான அடிப்படை மருத்துவ சேவையில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அது அவசியம் என்றார் அவர். பொது சுகாதார சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய சுகாதார அமைச்சின் தலைமைச் செயலாளர் விரைவில் நிதி அமைச்சுக்கு பதில் பரிந்துரை அறிக்கையை அனுப்புவார் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி விளக்கினார். சுகாதார அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து மருத்துவ மையங்களும் குரங்கு மலேரியாவை முன்கூட்டியே கண்டறிவதற்கான முழுமையான வசதிகளை கொண்டுள்ளன. அதற்கான உடனடி சிகிச்சையை வழங்கும் பயிற்சிகளையும் சுகாதார அமைச்சின் பணியாளர் கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் உறுதி வழங்கினார்.
ஒன் ஹெல்த் எனப்படும் ஒருங்கிணைந்த சுகாதார அணுகுமுறையை அமைச்சு மேற்கொண்டுள்ளது. சபாவில் கலக்கம் அளிக்கும் வகையில் பரவி வரும் குரங்கு மலேரியாவை துடைத்தொழிக்க அது வழிகோலும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். ஒன் ஹெல்த் அணுகுமுறையின் கீழ் சுகாதார அமைச்சுடன் இணைந்து வனவிலங்கு துறையும் உள்ளிட்ட முக்கிய தரப்புகள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன. நடப்புச் சூழலில் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அது அவசியம் என்றார் அவர். 16ஆம் வட்டார தொற்று பரவல் வாரத்தில் சபாவில் 357 பேர் குரங்கு மலேரியாவால் பாதிப்புற்றுள்ளனர். அவற்றுள் தவாவ், ரனாவ், குடாட் ஆகிய மாவட்டங்களில் அதிகமானோர் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். ஒருவர் உயிரிழந்தார். இதனிடையே நாடு முழுவதும் 81 நல்வாழ்வு மையங்களை நிறுவ சுகாதார அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. முதன்மை சுகாதார பராமரிப்பு திட்டத்தை வலுப்படுத்தும் முன்னெடுப்பு அதுவென அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். நலமிக்க வாழ்க்கை முறையை குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே மேலோங்கச் செய்ய அந்த முன்னெடுப்பு வழிகோலும் என்றார் அவர். அதன் வழி நோய் வந்த பின்னர் மருத்துவ சிகிச்சையை நாடுவதை விடுத்து முன்னதாகவே அதனை தடுக்கும் முயற்சிகளில் மக்கள் இறங்குவர். நல்வாழ்வு மையங்கள் கட்டுமானத்தை விரைவுபடுத்த வர்த்தக சமூக கடப்பாடு CSR வாயிலாக தனியார் துறையின் பங்களிப்பை ஈர்க்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வர வேண்டும் என டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கேட்டுக் கொண்டார். வெள்ளம் வரும் முன் அணை போடு எனும் முதுமொழிக்கு ஏற்ப நோய் ஏற்படுவதற்கு முன்பதாகவே அதனை தடுக்கும் அணுகுமுறைகளை மக்கள் கையாள நல்வாழ்வு மையங்கள் வகை செய்யும் என அமைச்சர் விவரித்தார். இதனிடையே சபா சரவா சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ நிபுணர்களின் பற்றாக்குறையை களைய அமைச்சுகளுக்கிடையிலான சிறப்பு குழு ஒன்றை அமைத்துள்ளது சுகாதார அமைச்சு. அத்துடன் அந்த துறையில் திறன்மிக்கவர்களை தக்க வைப்பது உள்ளிட்ட கூறுகளை ஆராய்வதற்காக அந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் கூறினார். இவ்விவகாரத்தில் முழுமையான தீர்வினை எட்ட குறிப்பிடத்தக்க கால வரையறை முடிவு செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டார். மருத்துவ வல்லுநர் பற்றாக்குறை நீண்ட காலமாக உள்ளது. மேலும் 151 மருத்துவமனைகளின் சுகாதார வசதிகள், சேவைகள் ஆகியவற்றை கண்காணிப்பதில் தமது அமைச்சு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாக அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக சபாவில் நிலவும் சிக்கல்களை கையாள உயர்கல்வி அமைச்சு, பொது சேவைத்துறை, நிதி அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுமாறு தமது அமைச்சின் பொதுச் செயலாளரையும் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநரையும் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கேட்டுக் கொண்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்த மகப்பேறுக்கு பிந்தைய செலவுப்படி திட்டம், அதன் மூலம் நாட்டின் வேலைச் சந்தையில் பெண்களின் பங்கேற்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சொக்சோ குறிப்பிட்டது. அத்துடன் பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பால் வகுக்கப்பட்ட உலகளாவிய தரநிலையை மலேசியா எட்டும். அந்த அணுகுமுறை பகிரப்பட்ட பொறுப்பு என்ற முறையில் நன்மை அளிக்கும் என சொக்சோ தெரிவித்தது. மேலும் கூடுதல் விடுப்பின் பொழுது ஊழியர்களின் வாழ்க்கை செலவு சுமையின் ஒரு பகுதியை இந்த செலவுப்படி தொகை ஏற்றுக்கொள்ளும். இந்த செயலாக்கம் கருவுற்றோரின் நலத்தை பாதுகாப்பதில் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் அறிமுகம் கண்டுள்ளது. குடும்ப வாழ்க்கை செலவு அதிகரிப்பதால் குழந்தை பிறந்த பிறகு பெண்கள் தொழிலை விட்டு விலகும் நிலையையும் இது குறைக்கிறது என சொக்சோ விவரித்தது. ரிங்கிட் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. அந்நிலையில் ஆசிய வட்டாரத்தில் மலேசியா நம்பகமான பொருளாதாரம் உள்ளிட்ட முதலீட்டு தளமாக மீண்டும் உருவெடுத்து வருவதை இந்த வளர்ச்சி எடுத்துணர்த்துகிறது. முன்னதாக அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு 2.64 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனேம் தெரிவித்தார். இதனால் ஆசிய நாணயங்களின் செயல்திறனில் மலேசியா முதலிடத்தை வகிக்கிறது. மேலும் இது நாட்டின் பொருளாதாரத்தின் அடிப்படை வலிமையை பறைசாற்றுகிறது. மடானி அரசாங்கத்தின் பொருளாதார கட்டமைப்பு வலுவாக இருப்பதை காட்டுவதுடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் இது வெளிப்படுத்தியுள்ளதாக முகமது கமில் கூறினார். அத்துடன் இவ்வாண்டிற்கான மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி கணிப்பை அனைத்துலக நாணய நிதியம் 4.7 விழுக்காடாக வரையறுத்துள்ளது.
ஜொஹோ உலுத்திராமில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோத டீசல் வர்த்தக நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டன. கடந்த வியாழக்கிழமை உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு ஜொஹூர் கிளை நடத்திய அந்த ஓப்ஸ்திரிஸ் 4.0 சோதனையில் 60 வயது உள்நாட்டவரும் கைது செய்யப்பட்டதாக அதன் இயக்குநர் லிலி சஸ்லிண்டா பொர்னுமோ தெரிவித்தார். 10,300 லிட்டர் டீசல் கொள்கலன், எரிபொருள் உபகரணங்கள், பரிவர்த்தனை ஆவணங்கள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டதாக லிலி சஸ்லிண்டா கூறினார். அதன் மொத்த மதிப்பு 85,735 ரிங்கிட் ஆகும். டீசல் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அந்த வளாகத்தில் செல்லுபடியாகும் உரிமம் எதுவும் இல்லை என்பது முதற்கட்ட புலனாய்வில் தெரியவந்தது. மேலும் ஒரு விநியோக நிறுவனத்திடமிருந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு டீசல் எண்ணெய் மொத்த விற்பனை என்ற வணிக பெயரில் இது செயல்பட்டு வந்ததாக லிலி சஸ்லிண்டா தெரிவித்தார். அந்த குற்றம் 1961 கையிருப்பு கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. கிளந்தான் கத்திரேவில் உள்ள மகளிர் கல்லூரி மாணவி கொடூர கொலை சம்பவம், அது குறித்த புலனாய்வுக்கு உதவ ஆடவர் 2 7 நாள்களுக்கும் முதியவர்கள் 2 3 நாள்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் முகமது தெரிவித்தார். கொத்தபாரு நீதிமன்றத்தில் 19 முதல் 66 வயதுடைய ஐயத்துக்குரிய அனைவருக்குமான தடுப்பு காவல் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் அமீருல் அஷ்ரப் அப்துல் ரசீத் பிறப்பித்தார். அந்த கொலை குற்றவியல் சட்டம் பிரிவு 302 கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஐயத்துக்குரிய அனைவரும் கொத்தபாரு முழுதும் நடத்தப்பட்ட 2 தனித்தனி சோதனையில் கைது செய்யப்பட்டதாக டத்தோ முகமது யூசுப் தெரிவித்தார். தடுத்து வைக்கப்பட்ட அனைவரும் குற்ற பின்னணியை கொண்டிருக்கவில்லை என்பது தொடக்க புலனாய்வில் தெரியவந்தது. அந்த சோதனையின் பொழுது 2 ஊர்திகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவரை குத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு கத்தி உள்ளிட்ட பல்வேறு பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 61 தடவை கத்தி குத்துக்கு ஆளான தடயத்துடன் அந்த மாணவியின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கோலாலம்பூர் அனைத்துலக வானூர்தி நிலையத்தின் 2ஆம் முனையத்தில் அல்ஜீரியாவைச் சேர்ந்த ஆண் ஒருவர் 3வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம், அது குறித்த காணொலி நேற்று தொடங்கி சமூக வலைதளங்களில் பரவலாகி வருவதாக கேலாயே மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவி முனுசாமி தெரிவித்தார். சைபஜயா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது. நேற்றிரவு 9:10 மணிக்கு அந்த 30 வயது ஆண் ஓட்டிச் சென்று தடுப்பு வேலியை தாண்டி குதித்ததாக அங்கிருந்தோர் தெரிவித்தனர். நிகழ்விடத்திற்கு விரைந்த மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் அவருக்கு அவசர சிகிச்சை அளித்தனர். இந்த சம்பவம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டதுடன் அவர் உயிரிழந்ததற்கான காரணம் ஆராயப்படுகிறது. அதேவேளை அந்த நிகழ்வு குறித்த எந்தவிதமான ஊகங்களையும் பரப்ப வேண்டாம் என பொதுமக்களை ஏசிபி ரவி அறிவுறுத்தினார். மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் சுருக்கமாக. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் 2ஆம் முனையத்தில் சீன நாட்டு பெண் ஒருவர் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்து மரணமுற்றதை ஏசிபி எம் ரவி உறுதி செய்தார். இந்த சம்பவம் நேற்று மாலை 2:20 மணிக்கு நடந்ததாகவும் அவர் தற்கொலை செய்ய முயன்றதாகவும் ஐயுறப்படுகிறது. அந்த பெண்மணி கீழே விழுவதற்கு முன் கூச்சலிட்டு அழுது கொண்டிருந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாகியுள்ளது. புத்ரஜயா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்ற நிலையில் நேற்று மாலை 5:09 மணிக்கு அவர் உயிரிழந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவத்திற்கான காரணம் ஆராயப்பட்டு வருகிறது. மலாக்கா தஞ்சோங்லிங்கில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள ஒருவரை துன்புறுத்திய விவகாரம் தொடர்பாக 15 முதல் 16 வயதுடைய மாணவர் 4 விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏப்ரல் 29ஆம் நாள் அந்த சிறுவனின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வியாழக்கிழமை 3:45 மணிக்கு அந்த மாணாக்கர் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். மூத்த மாணவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட 12 வயதுடைய சிறுவனை அடித்து உதைத்ததோடு அவரது தலையை தண்ணீர் நிரம்பிய வாளியில் மூழ்கடித்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அந்த சிறுவன் கழிப்பறை தரையில் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் புகார் அளிக்கப்பட்டது.
ஜொஹோ கொத்தத்திங்கியின் ஜொஹோ பாருவிலிருந்து மெர்சிங் செல்லும் சாலையின் 71ஆம் கிலோமீட்டரில் இரு ஊர்திகள் மோதிக்கொண்டதில் இருவர் உயிரிழந்தனர். 56 வயதுடைய ஆண் ஒருவர் ஓட்டிச் சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் உள்ள வாகனத்தின் மீது மோதியதாக கொத்தத்திங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்மான் தெரிவித்தார். எதிர் திசையில் வாகனத்தில் பயணம் செய்த 51 வயது மாதுவும் அவரது 14 வயது மகனும் தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தினால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சரவாக்கின் பாவிலிருந்து கூச்சிங் செல்லும் சாலையின் 20வது கிலோமீட்டரில் நேர்ந்த விபத்தில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளையும் வாகனத்தையும் உட்படுத்திய அந்த விபத்து நேற்றிரவு 9 மணிக்கு ஏற்பட்டதாக பாவ் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹைடி அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். வெனஸ்ட்ராய் ஜோஸ்போமோன் எனும் அந்த மாணவர் முன்புறத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே வந்த காரின் மீது நேருக்கு நேர் மோதியதில் விபத்துக்குள்ளானது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார் என்பது புலனாய்வில் உறுதி செய்யப்பட்டது. சித்திரை புத்தாண்டு பிறந்து 2 வாரங்களுக்கு மேல் கடந்திருந்தாலும் அதற்கான கொண்டாட்டங்களும் விழாக்களும் ஓய்ந்த பாடில்லை. அந்த வகையில் ஸ்லாங்கூர் சிந்தோசாவில் 2026 சிந்தோசா ஒற்றுமை சித்திரை பண்பாட்டு விழா விரைவில் நடைபெறவுள்ளது. பல பண்பாட்டு பாரம்பரிய கூறுகளை கொண்டது இந்தியர் வரலாறு. இதுநாள் வரையில் தொன்று தொட்டு அவற்றை நாம் கடைபிடித்து வருகிறோம். அவற்றை பிற இனத்தவரும் தெரிந்து புரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருந்து உபசரிப்பு செய்கிறோம். அதே நேரத்தில் இந்தியன் ஹெரிட்டேஜ் ஷோகேஸ், கல்ச்சரல் பெர்ஃபார்மன்சஸ், ட்ரெடிஷனல் அவுட்டோர் ஹெரிட்டேஜ் கேம்ஸ், மெடிக்கல் கேம்ப், அதே நேரத்தில் we also have government outreach booths. இப்போ உதாரணம் அமானா எக்தியார், தெக்கூன் நேஷனல், பல ப்ரோக்ராம்ஸ் நம்ம சமுதாயத்தில் ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப் என்ன வேணா கூட கவுன்சிலிங் கூட இருக்கிறாங்க. பாரம்பரிய விளையாட்டுகள் அண்ட் ஆல்சோ லக்கி ட்ரா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு மோட்டார் பைக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இம்மாதம் 10ஆம் தேதி காலை 9 மணி தொடங்கி கிள்ளான் செந்தோசா தமிழ் பள்ளியில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து இந்திய சமூகத்திற்கு பெருமை சேர்த்த சாதனையாளரும் சிறப்பிக்கப்படவுள்ளனர். செந்தோசாலேயே பல நபர்கள் ரொம்ப சாதனை படிச்சிருக்காங்க. படிக்கிற இந்த எஜுகேஷன்ல ஸ்போர்ட்ஸ் பல நிகழ்ச்சி we have identified a few people. அதே நேரத்தில் இந்த வருஷம் சுமார் ஸ்ட்ரேட் ஏஸ் மட்டும் சந்தோஷால பல மாணவர்கள் மிக சிறப்பாக அவங்க SPM செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் செய்யும்போது ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா பிள்ளைங்க பார்க்கறாங்க, அதுவும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மக்களிடையே சமூக நல்லிணக்கத்தை மேலோங்கச் செய்ய செந்தோசா சட்டமன்ற தொகுதி முன்னெடுத்திருக்கும் இந்த ஒற்றுமை சித்திரை பண்பாட்டு விழாவில் மக்கள் திரளானோர் கலந்து கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். சீதையின் உள்ளம் கவர் கள்வன் ராமன். ராமனை முழுமையாக ஏற்றுக்கொண்டதோடு ஜானகி தேவியையும் தனது இதயத்தில் வைத்து பூஜித்தவன் அனுமான். அந்த வாயுபுத்திரனிடம் தஞ்சமடைந்தோரின் உடல் மட்டுமன்று உள்ளமும் உறுதியாகும் என்பது இதிகாசம் கூறும் உண்மை. சுந்தரகாண்ட நாயகனின் புகழை போற்றியும் உலக அமைதியை வேண்டியும் என்ற பேரா ஜலன் பாகான் டத்தோ குவலபேரா தோட்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீராமர் ஆலயத்தில் ஹனுமான் சாலிசா பாராயணம் பாடப்பட்டது. துளசிதாசரால் அவாதி மொழியில் எழுதப்பட்ட பக்தி பாடல்தான் ஹனுமான் சாலிசா. ஆஞ்சநேயரின் அருள் வேண்டி உலகம் முழுதும் இருக்கும் இந்துக்கள் தற்போது பாடத் தொடங்கியுள்ளனர். ராமர் ஆலயத்தில் ஹனுமான் சாலிசா பாராயணம் நடத்தப்படுவது இது முதன் முறையாகும். அதில் தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் NLFCS நிர்வாக இயக்குனர் டத்தோப்பா சகாதேவன் உட்பட திரளானோர் பங்கேற்றனர். இன்றைக்கு ராமர் ஆலயத்தில் ஹனுமான் சாலிசா ப்ரோக்ராம் செஞ்சோம். இந்த ப்ரோக்ராம் நல்லா ஒரு சந்தோஷமான இதில் நடந்துச்சு. இளைஞர்கள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு அந்த ஹனுமான் சாலிசா 100 இது சாலிசா செஞ்சாங்க. அந்த ப்ரோக்ராம் எப்படி சொன்ன மாதிரி எப்படி நான் சொல்ல தெரியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் நடக்கும். எல்லாம் இளைஞரும் கலந்துக்கிட்டு இந்த அன்மா சாலிசாவை கற்றுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு இந்த கடவுளை வேண்டிக்கிறேன். 40 இயர்ஸாக நம்ம பஜன் செய்கிறோம். சின்ன பிள்ளைலேருந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் தாத்தா கூட. ஸோ பஜன்ஸ் இஸ் சம்திங் லைக் இட்ஸ் மல்டிபிள் யோகா, கர்ம யோகா.
பக்தி யோகா, பிராணாயாமாவும் பிகாஸ் பிரெத் ஒர்க் இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி சயின்டிஃபிக் அப்ரோச் ஆஃப் பஜன் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து 100 ஹனுமான் சாலிசா செஞ்சோம். இட் வாஸ் வெரி வெரி aesthetic ஃபீலிங். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, ஒரு 30 அண்ட் வென் வி வென் இன் டு 54 the moment we hit 60 அந்த க்ரௌட் உற்சாகம் வந்து ஃப்ரம் த சில்ட்ரன் and the கூட்ட பிரார்த்தனை வந்து it gives you the elevated feeling of love and bhakti and you forget all your pains. ஹனுமான் சாலிசா 100 முறை பாராயணம் செய்யப்பட்டது. இது முதல் தடவையாக இந்த ராமாயண கோயிலில் நம்ம செய்யப்பட்டது. இதை ஏற்பாட்டு செய்தது வந்து நம்ம ஸ்ரீ சாரதா தேவி இல்லம் ரவாங், மிளாக்கா ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரம் மற்றும் கோலாலம்பூரில் இருக்கின்ற ஞான சபா போதா பக்தர்கள் அவர்களோட தலைமையில் இன்று இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. ஹனுமான் சாலிசாவை பலர் தினமும் அல்லது எல்லா வாரங்களிலும் பொதுவாக செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் இறை வணக்கத்தின் போது துதிக்கின்றனர். 40 பாடல்களில் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வரத்தை வழங்குகின்றது. பக்தி அல்லது சிரத்தையை பொறுத்து ஒவ்வொரு பாடலின் பலனையும் பக்தர்கள் பெறுவார்கள் என ஹனுமான் சாலிசா குறிப்பிடுகின்றது. தென்கிழக்காசிய வட்டாரத்தில் மலேசியாவை முக்கிய வர்த்தக பங்காளியாக அங்கீகரித்தது ஆஸ்திரியா. ஆசியானுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்துவதில் கோலாலம்பூர் மாபெரும் பங்கு வகிப்பதாக வியன்னா புகழாரம் சூட்டியது. ஆஸ்திரியா அனைத்துலக மற்றும் ஐரோப்பிய விவகார துணை அமைச்சர் செப் ஷல்ஹான் மலேசியாவுக்கு நேற்று முன்தினம் 30ஆம் நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டார். அவருக்கும் வெளியுறவு துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மன் அவாங் சவுனிக்கும் இடையிலான இருவழி சந்திப்பின் போது நாட்டிற்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதோடு முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் இணக்கம் கண்டன. தென்கிழக்காசிய வட்டாரத்தில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ளும் வியூக தளமாக விளங்கும் மலேசியாவின் நிலையையும் அதன் பொருளாதார ஆற்றலையும் வியன்னா பாராட்டியது. அஃது இவ்வட்டாரத்தில் உயர் தாக்கம் கொண்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள கோலாலம்பூரை சிறந்த வர்த்தக பங்காளியாக உருவாக்கியுள்ளது. கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பட்டியலில் ஆஸ்திரியா நாட்டின் 8ஆம் பெரிய வர்த்தக பங்காளியாக விளங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையிலான மொத்த வர்த்தக மதிப்பு 635 கோடி அமெரிக்க டாலரை எட்டியது. ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் இடையூறுகளால் உலகம் பேரிழப்பை சந்திக்கும். உலக பொருளாதாரம் கடும் பாதிப்பை எதிர்கொள்ளும் ஆபத்து ஓங்கியுள்ளது. கலக்கம் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டெரஸ். ஹோர்முஸ் நீரிணை இவ்வாண்டு இறுதி வரை மூடப்பட்டிருக்குமேயானால் உலக பணவீக்கம் விகிதம் விண்ணை மூட்டும் அளவிற்கு 6 விழுக்காட்டிற்கும் கூடுதலாக அதிகரிக்கும். வளர்ச்சி விகிதம் 2 விழுக்காடு சரிவு காணும். இந்த போரின் விளைவால் உலகெங்கும் உள்ள சாதாரண மக்கள் கொடும் தாக்கத்திற்கு இலக்காவார்கள். பலர் வேலை இழக்க நேரிடும். அரசியல், பொருளாதாரம், சமூகம் ஆகியவை நிலைத்தன்மையை இழந்து நிலை குலைந்து போகும் என குட்டெரஸ் எச்சரித்தார். அந்த விளைவுகள் யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படாது. மாறாக ஒரேடியாக ஆட்டிப்படைக்கும் போது உலகம் திக்கற்று தவிக்கும். ஹோர்முஸ் நீரிணையில் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இப்போது நீக்கப்பட்டால் கூட அதிலிருந்து உலக விநியோக சங்கிலி மீண்டு வர பல மாதங்கள் ஆகலாம். அதுவரை பொருளாதார சரிவும் விலை உயர்வும் நீடிக்கும் என குட்டெரஸ் கோடி காட்டினார். ஈரான் மீதான போரால் அமெரிக்க ராணுவப் படை மோசமான இழப்பை சந்திக்க நேரிடக்கூடும். தெஹ்ரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அந்த வல்லரசின் தற்காப்பு அமைச்சு இதுவரை 2500 கோடி அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. போரால் நீடிக்குமேயானால் அந்த தொகை 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என CNN செய்தி ஊடகம் கணித்துள்ளது. ஈரானின் பதில் தாக்குதல்களால் அமெரிக்க ராணுவ தளங்கள் கடும் சேதமுற்றுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரால் அமெரிக்கா இதுவரை 2500 கோடி டாலரை செலவிட்டுள்ள நிலையில் சேதமடைந்த ராணுவ வசதிகளையும் ஆயுதங்களையும் மீண்டும் கட்டியெழுப்ப வாஷிங்டனுக்கு 4000 இருந்து 5000 கோடி அமெரிக்க டாலர் வரை செலவாகலாம். இந்நிலையில் அமெரிக்காவுக்கு நேர்ந்துள்ள சேத மதிப்பை பார்க்கையில் அது 2500 கோடி டாலராக இருக்க வாய்ப்பில்லை. பென்டகன் வெளியிட்டுள்ள செலவு
அறிக்கையை காட்டிலும் அது கூடுதலாக இருக்கும் என கூறுகிறது CNN. ஏனெனில் $2,500 பெரும் பகுதி தோட்டாக்கள் மற்றும் வெடிமருந்துகளை வாங்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆயினும் சேதமடைந்த ராணுவ தளங்களை சீரமைப்பதற்கான செலவுகள் அந்த அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளனவா என்பதை தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் குறிப்பிடவில்லை. கொசோவோவில் திடீர் தேர்தலை அறிவித்தார் இடைக்கால அதிபர் அல்புலேடா ஹக்சியு. அடுத்த மாதம் 7ஆம் நாள் அங்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த குடியரசில் ஒரே ஆண்டில் நிகழும் 3ஆம் தேர்தல் அதுவாகும். ஐரோப்பாவின் இளம் நாடாக விளங்கும் கொசோவோவில் பல மாதங்களாக நிலையான அரசாங்கம் இல்லை. அதனால் முழுமையாக செயல்பட நாடாளுமன்ற அவைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதோடு முன்னாள் அதிபர் வியோசா ஒஸ்மானியின் பதவிக்காலம் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நிறைவு பெற்ற நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்ய கடந்த செவ்வாய்க்கிழமை வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவகாசம் இருந்தது. எனினும் பிரதமர் அல்பின் குர்த்தி அதிபர் வேட்பாளர் நியமனத்திற்கு எதிர்க்கட்சியின் ஆதரவை திரட்ட தவறினார். கடந்த ஆண்டு டிசம்பர் குர்த்தியின் வெட்டவென்டோசியே பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது. பல மாதங்களாக நீடித்த அரசியல் நிலைத்தன்மையின்மைக்கு அது முற்றுப்புள்ளியிடும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டியில் ஒரு முடிவுக்கு வந்தது மலேசியாவின் போராட்டம். அந்த தோல்விக்கு தாமே முழு பொறுப்பேற்பதாக தேசிய ஒற்றையர் பயிற்றுனர் கெனத் ஜானசன் சொன்னார். டென்மார்க்கில் தற்பொழுது நடைபெறும் அப்போட்டியில் மலேசியா எதிர்பார்த்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்தவில்லை என ஜானசன் குறைப்பட்டுக் கொண்டார். அப்போட்டியை வெற்றியுடன் தொடங்கிய தேசிய வீரர்கள் ஆட்டபாணியை தக்க வைத்துக் கொள்ள தவறிவிட்டதாக அந்த டென்மார்க்கியர் கூறினார். காலிறுதியில் தேசிய வீரர்கள் நடப்பு வெற்றியாளருமான சீனாவிடம் 3-0 என தோல்வியை தழுவினர். மலேசியா ஆக கடைசியாக சொந்த அரங்கில் 1992 தாமஸ் கிண்ணத்தை தொட்டு பார்த்தது. இவ்வேளையில் அரையிறுதியில் சீனா உபசரணை நாட்டுடன் களம் காணும். அரையிறுதிக்கு முதல் தடவையாக முன்னேறி வரலாறு படைத்துள்ளது பிரான்ஸ். காலிறுதியில் அந்த ஐரோப்பிய நாடு 2014 தாமஸ் கிண்ணத்தை வென்ற ஜப்பானை 3-0 என வீழ்த்தி அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. கிறிஸ்டோ போப்போவ், அலெக்ஸ் லெனியர், ஜூனியர் போப்போவ் ஆகியோர் பிரான்சுக்கான புள்ளிகளை பெற்றுத் தந்தனர். அரையிறுதியில் அந்நாடு இந்தியாவுடன் மோதும். ஈராயிரத்து 22 தாமஸ் கிண்ணத்தை கைப்பற்றிய இந்தியா முன்னதாக காலிறுதியில் தைவானை 3-0 என தோற்கடித்தது. 2-0 என முன்னணியில் இருந்த இந்தியாவின் வெற்றியை மூன்றாவதாக களமிறங்கிய ஆயுஷ் ஷெட்டி உறுதி செய்தார். வளர்ந்து வரும் அந்த நட்சத்திரம் அகில இங்கிலாந்தின் நடப்பு வெற்றியாளரான லின் சுன் ஈயை 21-16, 21-17 என நேரடி செட்களில் வீழ்த்தினார். பாரதமும் பிரான்சும் மோதும் அரையிறுதி சுற்று ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. திருக்குறள். செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற் கேமாப்பு உடைத்து நடுவு நிலைமை தன்மையுடன் நேர்மையாக மாந்தர் வாழ் முற்பட வேண்டும். அவ்வாறு வாழ்பவரின் செல்வம் அவர் காலத்திற்கு பிறகும் அழியாமல் நிலைத்து நின்று அவரது வழித்தோன்றல்களுக்கும் பாதுகாப்பான நன்மையை அளிக்கும் என அறம் புகட்டுகிறது வள்ளுவன் வகுத்த முப்பால். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.